உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். நோய் என்று வருகின்ற பொழுது அந்த நோயை நீக்குவதற்காக நோய் நீக்கியாக பயன்படுத்துவதை ஆன்டிபயாட்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தமிழை பொறுத்தவரையிலே சித்த மருத்துவத்திலும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி, அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற கார்லிக், பூண்டு ஒரு அற்புதமான மருந்தாகி பல்வேறு நோய்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. பூண்டு ஒரு அற்புதமான ஆன்டிபயாட்டிக் என்பதிலே ஐயம் ஏதும் இல்லை. அன்றாடம் 2 பல் பூண்டு பசுமையாக பச்சையாக மென்று தின்றுவிட்டு சற்று சுடுநீர் பருகுகின்ற வகையிலே மலேரியா, மைக்ரோஃபைலேரியா, டெங்கு போன்ற பல்வேறு காய்ச்சல்களை போக்கக்கூடியதாக இந்த பூண்டு விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பூண்டு ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டிவைரல் என்கின்ற வகையிலே நோய் எந்த வகையினாலே வந்தாலும் சரி, கிருமிகளாலே வந்தாலும் சரி, நுண்கிருமிகளாலே வந்தாலும் சரி, பூஞ்ச காளான்களாலே வந்தாலும் சரி, அவற்றை போக்குகின்ற உள்மருந்தாகி பயன் தருகிறது என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, த காமன் கோல்டு என்று ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு. காமன் என்று சொன்னால் பொதுவானது, கோல்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஜலதோஷம், சளி என்று பொருள் பெறும். இது ஆண் பெண் இருபாலருக்கும் பல்வேறு வயதினருக்கும் வரக்கூடிய ஒன்று. வெயில் காலத்திலேயும் வரக்கூடியது, மழை காலத்திலேயும் பனிக்காலத்திலேயும் வரக்கூடியது. அதனாலே இதற்கு காமன் கோல்டு என்று சொல்லுவது வழக்கம். குறிப்பாக இந்த சளி வருவதற்கு நோய் எதிர்ப்பு சத்துவம் குறைவாக இருப்பது என்பதுதான் காரணம். இதற்கு சாதாரணமாக 3 வயது குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு எடுத்து 1 தேக்கரண்டி தேன் சேர்த்து அந்தி சந்தி என்று 2 வேளை சில நாட்கள் கொடுத்து வருகின்ற நிலையிலே அவர்களுக்கு சளி என்பது விட்டு போகிறது, நெஞ்சக சளி நீங்கி போகிறது, இருமல் இல்லாமல் போகிறது. பெரியவர்களுக்கு 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாரோடு 1 தேக்கரண்டி தேன் சேர்த்து சாப்பிடுவது என்பது நல்ல பலனை தரக்கூடியதாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த எலுமிச்சை விட்டமின் சி செறிந்தது என்பதனாலே நோயை எதிர்த்து மீண்டும் வாராமல் தடுக்கக்கூடியதாகவும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பியூனிகா கிரானேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பொமக்ரனேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, மாதுளம் என்று தமிழ் பெயரையும் தாடிமா என்று தெலுங்கு பாஷையிலேயும் பெயரை பெற்றிருப்பது இந்த மாதுளை. மாதுளை என்று சொல்லுகின்ற நிலையிலே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதில் இருக்கின்ற சிவப்பு வண்ணம் லைகோபீன் என்கின்ற சத்துவத்தையும் பீட்டா கெரோட்டின் என்கின்ற சத்துவத்தையும் இது மிகுதியாக உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. எந்த பழமெல்லாம் சிவந்த வண்ணம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றிலேயும் லைகோபீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை இறைவன் அதிலே படைத்து வைத்திருக்கின்றான். மஞ்சள் நிற பழங்களிலே, காய்களிலே பீட்டா கெரோட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும், சிவப்பு வண்ணத்திலே லைகோபீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டையும் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல்
இந்த மாதுளையிலே விட்டமின் சி செறிந்திருக்கிறது. இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. ஒரு அப்போடிசியாக் என்கின்ற வகையிலே இது காம விருத்தினியாக விளங்குகிறது. அன்றாடம் ஒரு மாதுளம் பழம் சாப்பிடுவதனாலே த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற ஆண் மலட்டை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாகி உணவாகி இது பயன் தருகிறது. வயிற்று புண்களை ஸ்டொமாச்சிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே வயிற்று புண்கள், வயிற்று கோளாறுகள் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக கழிச்சல், சீத கழிச்சல், வயிற்று வலி, அசிடிட்டி என்று சொல்லுகின்ற அமிலத்தன்மை, கேஸ் என்று சொல்லுகின்ற வாயு, இவை எதுவாக இருந்தாலும் வயிற்றை விட்டு வெளியேறச் செய்கின்ற ஒரு உணவாக இந்த மாதுளை விளங்குகிறது. இந்த மாதுளம் பழத்தினுடைய விதைகள் ஆண்மையை அதிகப்படுத்துகிறது. விந்து உற்பத்திக்கு இது பலம் தருகிறது. இதனுடைய கனிகள் விட்டமின் சி மற்றும் சுண்ணாம்பு சத்துவம், கால்சியம் செறிந்ததாக இருப்பதினாலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மாதுளம் தோல் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே துவர்ப்பு தன்மை உடையது என்பதனாலே எந்த ஒழுக்கையும் கட்டக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக வெள்ளைப்போக்காக இருந்தாலும் சரி, சிறுநீர் அதிகமாக போனாலும் சரி, வயிற்று கழிச்சலாக இருந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற வகையிலே இந்த மாதுளை நமக்கு உணவாகி பயன் தருகிறது. ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற நிலையிலே இந்த மாதுளை சாரோடு கற்கண்டோ தேனோ கலந்து சாப்பிட்ட உடனே நாம் இழந்த பலத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒன்றாக இது விளங்குவதனாலே விளையாட்டு வீரர்களுக்கு உடனடியாக இது சக்தியை தரக்கூடிய ஒரு பானமாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. இதனுடைய இலையும் சரி, மரப்பட்டையும் சரி, தீநீராக வைத்து நாம் பருகுகின்ற பொழுது ஆன்த் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று புழுக்களை வேறறுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இப்படி உடலுக்கு பலம் தருகிறது, உள்ளத்துக்கு நலம் தருகிறது, புழு கொல்லியாக விளங்குகிறது, ஆண்மையை வளர்க்கிறது. இந்த மாதுளை எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மாதுளையை பயன்படுத்தி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, குடலில் ஏற்படக்கூடிய புண்களால் உண்டாகும் கழிச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மாதுளை பிஞ்சு அல்லது மாதுளை தோல், அதிவிடய பொடி, காவிக்கல் சூரணம், சுக்கு பொடி. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம மாதுளம் பிஞ்சு, நம்ம வீட்டில் மரம் இருந்ததுன்னா மாதுளம் பிஞ்சு எடுத்து அதை நசுக்கி ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சை இடிச்சு நம்ம அதில் சேர்த்து கஷாயம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாதுளை தோல், உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த தோல், நம்ம மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த தோலெல்லாம் எடுத்து போட்டுருவோம். இது உள்ள இருக்கக்கூடிய இந்த வெண்மையான சதை பகுதி, அதுவும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காய்ந்த மாதுளை ஓடு மேலே இருக்கக்கூடிய இந்த தோலையை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கஷாயத்தோட சுவை பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை தான் அதிகமாக இருக்கும். மாதுளை பிஞ்சு மற்றும் மாதுளை தோல் இது எல்லாமே துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதோட நம்ம கொஞ்சமாக அதிவிடயம் சேர்த்துக்கலாம். அதிவிடயம் நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு அரை சிட்டிக்கை அளவு அதிவிடயம் சேர்த்துக்கலாம். அதிவிடய பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். காவிக்கல் சூர்ணம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இது பார்ப்பதற்கு செம்மண் போல இருக்கும். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட நாம சுக்கு பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சுக்கு பொடி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கணும். காவிக்கல் சூரணம், மாதுளை தோல், அதிவிடயம், சுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை 60 ml அளவுக்கு காலை மாலை இரவுன்னு 3 வேளையும் பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய ஹெவி ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும். புண்களை கழுவுவதற்காகவும் இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி டயரியா இருக்கும் பொழுது, கழிச்சல் மற்றும் சீத கழிச்சல் இருக்கும் பொழுது இந்த கஷாயத்தை நம்ம 3 வேளையும் எடுத்துக்கிட்டு உணவுல
காரமும் புளிப்பு இவை இரண்டையும் குறைச்சிட்டு வந்தோம்னா சீக்கிரமா டயரியா சரியாயிடும். இந்த கஷாயத்தை நாம வடிகட்டிடலாம். இது அதிக அளவுல எடுத்தோம்னா மலச்சிக்கலை உண்டாக்கும். அதனால ஒரு வேளைக்கு நம்ம 60 ml அளவுக்கு எடுத்தோம்னாலே போதுமானதா இருக்கும். மாதுளைத்தோல், அதிவிடயம், சுக்கு, காவிக்கல் சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயத்தை காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், சீத கழிச்சல் மற்றும் கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். மெனோரேஜியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பெரும்பாடு, பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற ஒரு நோய். அதிகமான மாதவிலக்கு வெளியேறி அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகைக்கு ஆளாக்குவது என்பது இந்த மெனோரேஜியா என்கின்ற பெரும்பாடு. சிலருக்கு மாதம் ஒரு முறை வர வேண்டிய மாதவிலக்கு 2 முறை அல்லது 3 முறை வருவது மெனோரேஜியா என்று சொல்லுவது வழக்கம். அதனாலேயும் குருதி இழப்பு நமக்கு ஏற்படும். இந்த நிலையை நிறுத்தி மாதம் ஒரு முறை ஒழுங்காக குருதி வெளியேறுவதற்கு ஸ்டிப்டிக் அமஸ்டேட்டிக் என்கின்ற துவர்ப்பு தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. குருதியை கட்ட வல்லக்கூடிய மருந்து நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி குருதியை கட்ட வல்ல ஒரு மருந்து என்று சொன்னால் அது உணவாகவும் நமக்கு பயன் தருகிறது. மாதுளையினுடைய தோல், வெளிப்புறத்தோல், உட்புறத்தோல். அது மட்டும் அல்லாமல் மாதுளம் பிஞ்சு, மாதுளம் பூ இவை அத்துணையும் நல்ல துவர்ப்பு சுவையை உடையது என்பதனாலே குருதியை கட்ட வல்ல தன்மை உடையதாக விளங்குகிறது. அதோடு கூட கழிச்சலாக இருந்தாலும் சரி, வெள்ளை ஒழுக்கு லுகேரியா, குனேரியா என்கின்ற ஒழுக்காக இருந்தாலும் சரி, சீதக்கழிச்சலாக இருந்தாலும் சரி, அவற்றை நிறுத்தக்கூடிய வல்லமையுடையதாக திகழ்கிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. மேலும் இந்த மாதுளை முத்துக்கள் நமக்கு நல்ல சத்துக்களை தரக்கூடியதாக, புற்றுநோயிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக, புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மாதுளை துவர்ப்போடு காச்சு கட்டி சூரணம் என்கின்ற துவர்ப்பு பொருளையும் நாம் சேர்க்கின்றோம். இந்த காச்சு கட்டி சூரணம் காய்ச்சி கட்டியாக்கப்பட்ட ஒரு சூரணம். பல்வேறு துவர்ப்பு பொருட்களை ஒன்றாக காய்ச்சி அந்த நீரை எடுத்து காய வைத்து இப்படி எடுத்து வைத்துக் கொள்வது காய்ச்சி கட்டி சூரணம். இது மிகுந்த துவர்ப்புடையது என்பதனாலே மாதுளைக்கு இணையான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. சுக்கு, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு ஒரு நல் மருந்தாகி பெருமருந்தாகி பயன் தருகிறது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்பர் தமிழர். இந்த சுக்கை புறத்தில் இருக்கின்ற தோலை நீக்கிவிட்டு உட்பகுதியை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். சுக்கை பொடித்து காச்சு கட்டி சூரணம் சேர்த்து இந்த மாதுளை தோலோடு சேர்த்து தீநீராக்கி நாம் பருகுகின்ற நிலையிலே பல்வேறு ஒழுக்குகளை போக்குவது மட்டுமல்லாமல் குருதி கசிவை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதே நீரை ஆற வைத்து இரத்தம் வடிகின்ற காயங்களின் மேலே கழுவுகின்ற பொழுது உடனடியாக இரத்தத்தை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, கனிவான மாதுளை, இனிப்பான மாதுளை எந்த அளவுக்கு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.